மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டியணைத்த அடுத்த நொடியே யமனின் தலையை வெட்டி வதம் செய்த சிவபெருமான். ஆயிரக்கணக்கான மக்கள் திருக்கடையூர்ல திரள அதிர்வெட்டுகளுடன் கோலாகலமாக நடைபெற்ற யம சம்ஹார திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல உள்ள உலக புகழ்பெற்ற தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில முக்கிய நிகழ்வுகள்ல ஒன்றான யமனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு கோலாகலமா நடைபெற்றது. மார்க்கண்டேயரோட உயிரை பறிப்பதற்காக யமன் பாசக்கயிறை வீசின போது அவர் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிருக்காரு. அப்போது இறைவன் தோன்றி யமனை சம்ஹாரம் செய்ததாக வரலாற்றுல கூறப்படுது. பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் மீண்டும் யமனை உயிர்த்தெழ வைத்ததாக ஐதீகத்துல தெரிவிக்கப்படுது. இதனையடுத்து காலசம்ஹார மூர்த்தி பாலாம்பிகையுடன் வீர நடன மண்டபத்துல எழுந்தருளி வீர நடனம் புரிந்த காட்சி காண்போரை மெய் சிலிர்க்க வச்சுட்டு பின்னர் எருமைக்கடா வாகனத்துல மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்வும் யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்வும் பின்னர் பூமாதேவியின் பிரார்த்தனைப்படி சிவபெருமான் யமனை உயிர்த்தெழ வைத்த நிகழ்வும் கோலாகலமாக நடைபெற்றுச்சு. இதுல தர்மபுரம் ஆதீனம் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்துல திரண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழி